இன்றைக்கி காலையில் தான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்கோம். தோட்டம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு 2, 3 செடி இருக்கும், 2 மரம் இருக்கும். அதை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்புக்கு சின்ன தட்டி மாதிரி தகரத்தால் வச்சுருப்போம். வித்து இந்த உட்டன் சப்போர்ட்டோடு வச்சுருப்போம். அது வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு, வச்சு 2, 3 வருஷம் ஆச்சு. அதனால் வீக் ஆயிடுச்சு. அதெல்லாம் சின்ன காற்று அடித்தாலும் கீழே விழுந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் போய் எடுத்து வைக்கணும். ஏன்னா மாடு நாய் எல்லாம் உள்ளே வந்துடும். அதனால் அந்த சின்ன பகுதியை மட்டும் சுற்றி வந்து தட்டி மாதிரி வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தகரெல்லாம் வீக் ஆனதுனால ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எடுத்து எடுத்து வைக்கணும். இன்றைக்கி காலையில் அப்படி தான் போய் 2 இடத்துல கேப் இருந்துச்சு, 2 இடத்துல சாஞ்சிருந்துச்சு. எடுத்து ஒரு கட்டையை வச்சு முட்டு கொடுத்தேன். அதே மாதிரி உள்ள இன்னொரு இடத்துல இருந்துச்சு, அங்கேயும் போய் முட்டு கொடுத்துட்டு வந்தேன். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் போய் முட்டு கொடுக்கும்போதும் ஒரு சின்ன காற்றடிச்சா கூட கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் இன்றைக்கி காலையில் போய் முட்டு கொடுத்துட்டு வந்து உட்கார்றேன். வந்து அடுத்து சின்ன காற்றுக்கு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் சோசியல் மீடியாவெலாம் பார்க்கும்போது எனக்கு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் எவ்வளோ அழகாக முட்டு கொடுக்குறாங்க. இப்படி முட்டு கொடுத்தா ஒரு சூறாவளியை கூட நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும் போலயே அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா போய் எல்லாராலையும் போய் முட்டு கொடுத்துட முடியாது. முட்டு கொடுக்குறங்கிறது ஒரு கலை. அது எல்லாராலையும் ஈஸியாக பண்ணிட முடியாது.